Good morning girls, we are going to see about today the topic consideration. So consideration is the lifeblood of every contract. Okay, let's see what is consideration. Here consideration means quid pro quo. Quid pro quo means something in return. Something in return means which for what. That is, if something that a person gives for something he receives. Okay. So it is a price of promise. I will tell you an example. Okay. இப்போ எக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட டிவி செட்டை ஒய்க்கு 8,000க்கு செல் பண்ணுறேன் அப்படின்னு அக்ரி பண்ணியிருக்காங்க. ஓகே, எக்ஸ் வந்து டிவி செட்டை ஒய்க்கு 8,000க்கு செல் பண்ணுறதா ஒத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா, டிவி செட் இஸ் த கன்சிடரேஷன் ஆஃப் ஒய் அண்ட் ₹8,000. ஸோ இங்கே ஒய் என்ன பண்ணியிருக்காங்க, டிவி செட்டை ரிசீவ் பண்ணிவிட்டு என்ன கொடுத்துருக்காங்க, டிவி செட்டுக்கு 8,000 மணியை எக்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் த கன்சிடரேஷன் ஆஃப் எக்ஸ். ஸோ கன்சிடரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த எதுக்கு என்ன கொடுக்குறாங்க, எக்ஸ் வந்து டிவி செட் கொடுக்குறாங்க, டிவி செட்டுக்கு கன்சிடரேஷனாக ஒய் என்ன பண்ணுறாங்க, அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ இங்கே 8,000 அப்படிங்கிறது கன்சிடரேஷன். ஸோ consideration means, according to Pollack, it is a price given by the promisee to the promiser. I will tell you another definition. This definition is explained in next slide. According to section 2 of D, ஒரு ப்ராமிசர் என்ன விரும்புகிறாங்களோ, இப்போது ஒரு விஷயத்த ஒரு சேல் பண்ணுறாங்க, ஒரு பொருளை சேல் பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன அமௌண்ட் கேட்டிருக்காங்களோ அதுபடி என்ன பண்ணணும், ப்ராமிஸி கொடுக்கணும். கன்சிடரேஷன் முன்னாடியே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் வாங்கும் போதே வந்து சேம் டைமில் எனக்கு கன்சிடரேஷன் அமௌண்ட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாலும், அப்படி இல்லைனா இப்போ வந்து ரிசீவ் பண்ணிக்கோங்க, கன்சிடரேஷனை நான் சொன்ன டேட்குள்ளே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாலும், அதுதான் பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் கன்சிடரேஷன். இதை கரெக்டாக ப்ராமிஸி வந்து பண்ணியிருக்கணும். ஒரு ப்ராமிசர் ஒரு பொருளை வந்து சேல் பண்ணுறப்போ எப்போ அதுக்கான கன்சிடரேஷனை அவங்க கேட்குறாங்களோ அப்போது ஒரு ப்ராமிஸி கரெக்டாக அந்த கன்சிடரேஷனை கொடுத்துருக்கணும். தட் இஸ் வேலிட் கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட் ஒன் we will see what are the essentials and legal rules of valid consideration. You should follow these points. Okay, then only it will be considered as a valid consideration, otherwise it will be an void one. Okay, first one in the rules of valid consideration is, it must move at the desire of the promiser. This, a promise must be completed at the desire or request of the promiser. If the promiser did not ask or did not request anything to the promisee, it is not considered to be a promise. Okay, I will tell you an example. ஸோ 2 பேர் இருக்காங்க, ஏ அண்ட் பி. ஓகே, என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பியோட ஹவுஸ் வந்து ஃபயர் ஆகிடுச்சு. ஸோ ஃபயர் ஆகிடுச்சு, பி எந்த ஹெல்ப்பும் யார்ட்டையும் கேட்கல. பட் ஏ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களாவே வாலண்டரியாக வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபயரை வந்து அணைக்கிறாங்க. ஓகே, பி வந்து எந்த ஹெல்ப்பும் கேட்கல. ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஏ வந்து டிமாண்ட் பண்ண முடியாது, நான் வந்து உங்களுக்காக இந்த சர்வீஸ் பண்ணேன், உங்களோட ஹோமில் இருக்கிற ஃபயரை நான் வந்து அணைச்சேன், ஸோ வந்து நீங்கள் எனக்கு வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அமௌண்ட்டையும் ரெக்வெஸ்ட் பண்ண முடியாது. அப்படின்னா ஏ பர்ஃபார்ம்டு ஹிஸ் டியூட்டி வாலண்டர்லி. ஓகேவா, அது டியூட்டின்னு கூட சொல்ல முடியாது, ஜஸ்ட் அன் ஆக்ட். ஓகேவா, இட் இஸ் அன் வாலண்டர்லி ஆக்ட் அண்ட் இட் இஸ் நாட் அட் தி டிசையர் ஆஃப் பி. பியோட விருப்பம் இது கிடையாது, பி வந்து யார்கிட்டையும் கேட்கல, ஏ வாலண்டரியாக வந்து அந்த சர்வீஸ் பண்ணதுனால ஏ cannot claim for payment to the B. Okay, next one in the rules of consideration is, it may move from the promisee or any other person. Here the promisee is the person to whom the promise is made by the promiser. Okay, I will tell you an example. எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா,
ஃப்ளிப்கார்ட் ஆர் அமேசான். ஃப்ளிப்கார்ட் இல்லைனா அமேசான் ஏதோ ஒரு ஆப்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இங்கே என்ன அப்படின்னா ஷீலா ஆர்டர் புக் இன் அமேசான். ஷீலா என்ன பண்ணுறாங்க, அமேசானில் ஒரு புக்கை வந்து ஆர்டர் பண்ணுறதா வச்சுக்கலாம். ஸோ இங்கே யார் ப்ராமிசர் யார் ப்ராமிசி அப்படின்னா ஷீலா இஸ் த ப்ராமிசர். ஓகேவா, அமேசான் இஸ் த ப்ராமிசி. ஸோ இங்கே அமேசான் தான் ப்ராமிசி அப்படின்னா அமேசான் ஓனர் வந்து அந்த புக்கை வந்து எடுத்து கொடுக்க மாட்டாங்க. யார் கொடுப்பானா அந்த அமேசானோட ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து இங்கே ப்ராமிசி. ஓகே, ஷீலா அப்படிங்கிறவங்க ப்ராமிசர், அமேசான் ஏஜென்ட் தான் இங்கே ப்ராமிசி. ஓகே, தட்ஸ் வை ஐ டோல்ட் யூ இட் இஸ் நாட் ஓன்லி தி சேம் பர்சன் பட் ஆல்சோ தி அதர் பர்சன். ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி தி சேம் பர்சன் அப்படின்னா அது வந்து ஓனர் அப்படிங்கிறது கிடையாது, பட் ஆல்சோ தி அதர் பர்சன் அப்படிங்கிறது இந்த எக்ஸாம்பிளில் யாருன்னா அமேசானோட ஏஜென்ட். ஓகே, திஸ் இஸ் த அனதர் எக்ஸாம்பிள். ஓகே, ஏ என்ன பண்ணுறாங்கன்னா, ஏ அப்படிங்கிறவங்க யாருன்னா ஒரு ஓல்டு லேடி. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ப்ராப்பர்ட்டியை அவங்களோட டாட்டர் ஆர் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க, கிஃப்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. பட் என்ன ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க அப்படின்னா, அதாவது அந்த ஓல்டு லேடி இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஓல்டு லேடியோட பிரதருக்கு ஆனுவலி சர்டன் அமௌண்ட்டை நீ கொடுத்த அப்படின்னா, அதாவது அவங்களோட டாட்டர் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க, ஓல்டு லேடியோட டாட்டரை அந்த ஓல்டு லேடி கொடுக்க சொல்லியிருக்காங்க அவங்களோட பிரதருக்கு. நீ என்னோட பிரதருக்கு ஆனுவலி ஒரு சர்டன் அமௌண்ட்டை கொடுத்த அப்படின்னா நான் என்னோடய ப்ராப்பர்ட்டியை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து அந்த கான்ட்ராக்ட். என்ன பண்ணுறாங்கன்னா ஆன் தி சேம் டே, அதே டேலேயே என்ன பண்ணுறாங்கன்னா ஆர் என்டர்ட் இன்டு அன் அக்ரிமெண்ட் வித் ஹர் அங்கிள் சி டு பே தி அமௌண்ட். ஸோ ஓல்டு லேடி சொன்ன மாதிரியே அவங்க டாட்டர் என்ன பண்ணுறாங்க, இன்னொரு கான்ட்ராக்டை அதே டேட்டில் ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறாங்க. யார்கிட்ட போடுறாங்க அப்படின்னா அந்த ஓல்டு லேடியோட பிரதர்கிட்ட. ஓகேவா, ஓல்டு லேடியோட பிரதர் யாருன்னா என்ன வேணும் அப்படின்னா ஓல்டு லேடியோட டாட்டருக்கு அங்கிள் வேணும். ஸோ அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, ஓல்டு லேடியோட பொண்ணு அவங்க அங்கிள் கூட ஆன் தி சேம் டே ஷி மேக்ஸ் அன் அக்ரிமெண்ட். ஓகே, நான் என்னோட அம்மா சொன்ன மாதிரி நான் வந்து உங்களுக்கு அமௌண்ட்டை வந்து பே பண்ணுறேன் அப்படின்னு. பட் ஆஃப்டர்வர்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கிள் கூட அக்ரிமெண்ட் போட்டுட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா, ஷீ ரெஃப்யூஸ்டு டு ஃபுல்ஃபில் ஹர் ப்ராமிஸ். ரெஃப்யூஸ்ட் அப்படின்னா பண்ணாமல் இருக்கிறது. நான் வந்து அங்கிளுக்கு அமௌண்ட்டை நீங்கள் சொன்ன மாதிரி பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அமௌண்ட்டை பே பண்ணலை. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, அதாவது ஓல்டு லேடியோட பிரதர் என்ன பண்ணுறாங்க, இங்கே ஃபைல்ட் ஏ ஷூட் அப்படின்னா கோர்ட்டில் வந்து கேஸ் போடுறாங்க. இது மாதிரி வந்து எனக்கு இயர்லி வந்து அமௌண்ட் தரேன் அப்படின்னு வந்து அந்த பொண்ணு சொல்லிவிட்டு எனக்கு வந்து கொடுக்கல அப்படின்ட்டு கோர்ட்டில் வந்து கேஸ் போடுறாங்க. இது வந்து ஒரு வேலிடான கேஸ் தான், ஏன்னா வந்து அந்த பொண்ணு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு கொடுக்கல. ஸோ வந்து என்ன பண்ண முடியும், அந்த அங்கிளால் மணியை வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். யார்கிட்டேருந்து அந்த அங்கிள் வந்து ரெக்கவர் பண்ணிப்பாங்க அப்படின்னா கன்சிடரேஷனை அவங்களோட சிஸ்டர்கிட்டேருந்து. யாருன்னா ஓல்டு லேடி தான் வந்து அந்த சியோட சிஸ்டர். ஓகேவா, அவங்கக்கிட்டேருந்து மணியை வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க பொண்ணு வந்து கொடுக்கல, கோர்ட்டில் கேஸ் போட்டு மணியை வந்து லேடிக்கிட்டேருந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். Next one in the valid consideration is it may be past, present or future. It means the consideration may be past, present or future. I already told you in the definition about past, present and future. I will again tell you with example. First one, past consideration. First of all, past consideration is not a valid consideration, it is a voidable one. Because I will tell you an example for past consideration why it is not valid consideration. Okay, A என்ன பண்ணுறாங்க அப்படின்னா A has lost his purse. A அவங்களோட பர்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, B என்ன பண்ணியிருக்காங்க, ஏவோட பர்ஸை ஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ B இஸ் த ஃபைண்டர். ஓகே, ஃபைன் பண்ணிவிட்டு ஏவை கண்டுபிடிச்சி ஏ கிட்ட அவங்களோட பர்ஸை வந்து டெலிவர் பண்ணிட்டாங்க. ஓகேவா, பி என்ன பண்ணுறாங்க, அதுக்காக என்ன பண்ண முடியாது, பி cannot ask demand for payment of his service. பி என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஏவோட
பர்ஸை வந்து நான் கண்டுபிடிச்சி கொடுத்ததுனால எனக்கு மணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஷூட்டையும் வந்து போட முடியாது, கோர்ட்டில் போட முடியாது, ரெக்கவர் பண்ணவும் முடியாது. ஏன் அப்படின்னா ஏ வந்து எந்த ஒரு ரிவார்டையும் முன்னாடி சொல்லலை. என்னோட பர்ஸை கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா நான் இவங்களுக்கு இவ்வளோ மணி பே பண்ணுவேன் அப்படிங்கிற எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுக்கல. அவங்களே வந்து ஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த மணியையும் ரெக்கவர் பண்ண முடியாது பி ஏ கிட்டேருந்து. அதர் எக்ஸாம்பிள் ஆஃப் பாஸ்ட் கன்சிடரேஷன், ஏ என்ன பண்ணுறாங்க, டீச் பண்ணுறாங்க. யாருக்கு அப்படின்னா பியோட சன்னுக்கு டீச் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா பி வந்து ஏ கிட்ட கேட்டிருக்காங்க, என்னோட சனுக்கு வந்து நீங்கள் வந்து டீச் பண்ணுங்கள், என்னோட பையனுக்கு நீங்கள் டீச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து பி சொன்னதுனால பியோட சனுக்கு ஏ டீச் பண்ணுறாங்க. பி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் டீச் பண்ணுறதுக்கு நான் அமௌண்ட் வந்து 2000 பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜான்வரியில் என்னோடய பையனுக்கு டீச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜான்வரியில் டீச் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு பி என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரியில் 2000 வந்து பே பண்ணுறேன், அதுக்கான அமௌண்ட்டை பே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. த சர்வீஸ் ஆஃப் ஏ வில் பி பாஸ்ட் கன்சிடரேஷன். அப்போது பாஸ்ட் கன்சிடரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஏ வந்து டீச் பண்ணாங்க பார்த்தீங்களா ஜான்வரியில், பிப்ரவரியில் பே பண்ணுறதுக்கு ஜான்வரியிலே அவங்க டீச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதுதான் பாஸ்ட் கன்சிடரேஷன். ஜான்வரியில் டீச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க டீச் பண்ணதுக்கு என்ன பண்ணணும், ப்ராமிஸி கிவ் சம்திங் இன் ரிட்டன். ஸோ அந்த கன்சிடரேஷன் தான் பிப்ரவரியில் அவங்க கொடுக்குற அந்த 2000. நெக்ஸ்ட் ஒன் present consideration. This present consideration, the act of consideration is given by the promisee fully or completely performed. அதாவது ப்ரெசன்ட் கன்சிடரேஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு விஷயத்தை சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அதே டைமில் அட் தி சேம் டைமில் கன்சிடரேஷன் அமௌண்ட்டையும் வந்து பே பண்ணிடுறது. ஒரே டைமில் என்ன நடக்கும்னா சேலும் நடக்கும், பையும் நடக்கும். ஓகே, சிம்பிள் எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரெசன்ட் கன்சிடரேஷன் மீன்ஸ் கேஷ் சேல்ஸ். கேஷ் சேல்ஸ் அப்படின்னா என்ன, ஒருத்தவங்க சேல் பண்ணியிருப்பாங்க, ஏபி 2 பேர் வச்சுக்கலாம். ஏ வந்து குட்ஸை வந்து சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிக்கு, பி என்ன பண்ணுவாங்க, உடனே என்ன பண்ணுவாங்க, கேஷை பே பண்ணிவிடுவாங்க. ஸோ அங்கே கேஷ் அப்படிங்கிறது தான் கன்சிடரேஷன். பி வந்து ஏக்கு கொடுக்குற அந்த கேஷ் அப்படிங்கிறது தான் கன்சிடரேஷன். அவங்க உடனே என்ன பண்ணியிருப்பாங்க, அதை கொடுத்துட்டு பொருளை வாங்கியிருப்பாங்க. தட் இஸ் கால்ட் ப்ரெசன்ட் கன்சிடரேஷன். இட் இஸ் கால்ட் எக்ஸிக்யூட்டட் ஒன். ஓகே, எக்ஸிக்யூட்டட். ப்ரெசன்ட் கன்சிடரேஷன் மீன்ஸ் எக்ஸிக்யூட்டட் ஒன். ஹியர் கன்சிடரேஷன் மூவ்ஸ் சைமல்டேனியஸ்லி வித் தி ப்ராமிஸ். another example for present consideration is ஏ என்ன பண்ணியிருக்காங்கன்னா புக்கை வந்து பிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. பி என்ன பண்ணுறாங்க, இம்மிடியேட்டாக அந்த புக்குக்கான ப்ரைஸை ஏ கிட்ட கொடுத்துட்றாங்க. ஓகே, இட் இஸ் அ கேஸ் ஆஃப் ப்ரெசன்ட் கன்சிடரேஷன். ஒரு விஷயம் உடனே நடக்கிறது. ஏ ஒரு விஷயத்தை சேல் பண்ணுறாங்கன்னா பி அதே டைமில் ப்ரைஸை கொடுத்துடுறது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபியூச்சர் கன்சிடரேஷன். we can say this future consideration is called executory one. Okay, future consideration means both side means on the side of promiser and on the side of promisee. Okay, in both parties side is to be given at a future date. Okay, I will tell you a simple example for future consideration. A என்ன பண்ணுறாங்கன்னா agree to sell his car after 2 weeks at a agreed price. ஏ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட காரை 2 weeks கழித்து ஒரு அமௌண்ட்டுக்கு பிக்கு சேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ப்ரெசண்ட்டில் இங்கே எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் நடக்கலை, 2 weeks கழித்து தான் நடக்க போகுது. ஸோ இட் இஸ் கால்ட் ஃபியூச்சர் கன்சிடரேஷன். எக்ஸாம்பிள் ஃபார் ஃபியூச்சர் கன்சிடரேஷன் இஸ் எக்ஸ் ப்ராமிஸ் டு டெலிவர் certain goods to Y for 1500 after a week. எக்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட குட்ஸை ஒய்க்கு 1500க்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போனா 1 week கழித்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஒய்யும் என்ன பண்ணியிருக்காங்க, ஓகே நீங்கள் எனக்கு 1 week கழித்து பொருளை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அப்போது நான் அமௌண்ட்டையும் உங்களுக்கு கொடுத்துடுறேன் 1 week கழித்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹியர் த ப்ராமிஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் சப்போர்ட்டட் பை தி ப்ராமிஸ் ஆஃப் ஒய். அப்படின்னு என்னென்னா எக்ஸ் வந்து அவங்க சொன்ன மாதிரியே 1 week கழித்து குட்ஸை கொடுத்தாங்கன்னா ஒய்யும் என்ன பண்ணுவாங்க,
அதுக்கான அமௌண்ட்டை கொடுப்பாங்க. ஒருவேளை 1 வீக் கழிச்சு எக்ஸ் சொன்ன மாதிரி குட்ஸை கொடுக்கலன்னா ஒய்யும் அதுக்கான அமௌண்ட்டை கன்சிடரேஷன் பண்ணியே கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன், it must be real. Okay, every agreement should be a real. Okay, otherwise everything will be void. Every contract, every agreement, every promise should be a real and competent. Otherwise that is will be an invalid one. The impossible event or unreal event is not considered to be a valid one. It is completely invalid. Okay, I will tell you an example for it. A consideration should be a real and possible one. It should not be imaginary or it should not be illusory one. Okay, so என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டெட்டான ஒரு டெட் பாடிக்கு லைஃப் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதாவது பி 2 பேர் இருக்காங்க. பியோட சன் இறந்துட்டாங்க. என்ன பண்ணுறாங்க, நீங்கள் எனக்கு 50,000 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சன்னுக்கு என்னால் உயிர் உண்டாக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பாசிபிளே இல்லை. இறந்து போன ஒரு விஷயத்துக்கு ஒரு ஹியூமன் பீயிங்கால் உயிர் கொடுக்க முடியுமா? முடியாது. ஸோ இட் இஸ் அ இன்வேலிட் ஒன். இட் இஸ் அ இன்வேலிட் கன்சிடரேஷன். ஃபிசிக்கலி இம்பாசிபிள் அப்படின்னா அதுதான். இப்போ இறந்து போன ஒரு ஹியூமன் பீயிங்கை யாராலையும் வந்து உயிர் உண்டாக்க முடியாது. ஸோ அது வந்து ஒரு இன்வேலிடான கன்சிடரேஷன். நெக்ஸ்ட் ஒன், லீகலி இம்பாசிபிள். லீகலி இம்பாசிபிள் மீன்ஸ் ப்ராமிஸ் டு டூ சம்திங் விச் இஸ் இல்லீகல். அதாவது இல்லீகலான ஒரு விஷயத்துக்கு அக்ரிமெண்ட்டோ ப்ராமிஸோ பண்ணுறது அது கம்ப்ளீட்லி வாய்டபிள் ஒன். இட் இஸ் நாட் அ வேலிட் ஒன். ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் லீகலி இம்பாசிபிள், என்ன பண்ணுறாங்கன்னா பி கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து உனக்கு 1 lakh கொடுக்குறேன். பி கிட்ட சொல்கிறாங்க நான் வந்து உனக்கு 1 lakh கொடுக்குறேன், நீ சியை வந்து பீட் பண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பீட் பண்ணுறதுங்கிறது ஒரு இல்லீகலான ஒரு விஷயம். இந்த மாதிரி இன்ஜூரி பண்ணுறது, கில் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கெலாம் வந்து அவங்க ப்ராமிஸ் போட்டாங்க அப்படின்னா அது கான்ட்ராக்டே ஒரு கிடையாது. லீகலான விஷயம் மட்டும்தான் நம்ம கான்ட்ராக்ட்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு கொடுக்குற கன்சிடரேஷன்லாம் நம்ம வேலிட் கன்சிடரேஷனாக எடுத்துக்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், அன்சர்டைன் கன்சிடரேஷன். அன்சர்டைன் மீன்ஸ் இட் இஸ் டூ அன்கிளியர் அண்ட் அன்சர்டைன். ஸோ இங்கே அன்சர்டைன் கன்சிடரேஷன் அப்படின்னா எதுவுமே ஒரு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. எதை பற்றியுமே ஒரு கிளியரான ஒரு ஐடியா இருக்காது. ஸோ எக்ஸாம்பிள் இதுக்கு பாருங்கள், எம்ப்ளாய்ஸ் பி ஃபார் a certain work and B promises to pay A. என்ன ஒர்க்குன்னு சொல்லலை, எதுவுமே சொல்லலை. இங்கே ஒர்க் எதுவுமே கொடுக்கல, எவ்வளோ அமௌண்ட் எதுவுமே கொடுக்காததுனால ஸோ இங்கே இதுதான் வந்து அன்சர்டைன் கன்சிடரேஷன். ஒர்க்கை பற்றியும் சொல்லலை, அமௌண்ட் எதுவுமே வந்து சொல்லலை. ஸோ திஸ் இஸ் அன்சர்டைன் கன்சிடரேஷன். ஸோ இது மாதிரி வேலிட் கன்சிடரேஷனில் நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, த கன்சிடரேஷன் மஸ்ட் பி லாஃபுல். ஒரு கன்சிடரேஷன் எப்போதுமே லாஃபுல்லாக இருக்கணும், லீகலாக இருக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் all of you understand what I mean. If you have any doubts, please ask me in comment. I will tell you. Thank you.